Hi friends, welcome to Geethu Cooks. நாம் இன்னைக்கு வீட்லயே bread crumbs எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நான் 10 ஸ்லைஸ் எடுத்துர்க்கேன். ஒரு ரவுண்டுக்கு 2 ஸ்லைஸ் ஆட்டம் பிச்சு போட்டு எதுவும் கலக்காம பல்ஸ் மோட்ல 3 தடவை 2 தடவை மட்டும் நம்ம பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்துல கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். மொத்தமா எனக்கு 5 ரவுண்டுக்கு வந்துச்சு. ரொம்ப அரைக்க தேவையில்லைங்க. பல்ஸ் மோட்ல 2 to 3 ரவுண்ட் கொடுத்தாலே நல்லா ஃபைனா அரைச்சு கொடுத்துருங்க. எல்லாத்தையும் நான் அரைச்சு கொண்டு வந்துட்டேன். இப்போ ஸ்டவ்ல வச்சு அதோட ஈரப்பதம் போற அளவுக்கு மட்டும் நம்ம வறுத்து கொடுத்தா போதும். நல்லாவே வறுபட்டு ஈரப்பதம் போய்டுங்க. 2 to 3 நிமிஷம் வறுத்தாலே போதும். தீயை வந்து மிதமா வெச்சுக்கலாம். ஏனா சடனா தீய ஆரம்பிச்சிடும். கைவிடாம கிளறி விட்டா போதுங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல நமக்கு இது வறுபட்டு அழகா கிடைச்சிரும். இப்போ நாம இந்த பிரெட் கிரம்ஸ் எடுத்து நல்லா ஆற விட்டுக்கலாம். நல்லா கூல் டவுன் ஆகட்டுங்க. ஜிலு ஜிலுன்னு ஆகட்டும். இது நமத்து போயிடும் அப்படினு நீங்க பயப்பட தேவையில்லை. நல்லா ஆறின பிறகு ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம். எப்ப வேணாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. 10 நாள் ஆனா கூட இது ஒண்ணும் ஆகாது. நீங்க பயப்படாம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சாதாரணமா பிரெட்ட வச்சிருந்தோம்னா பூசம் பிடிச்சிரும். அதாவது பூஞ்சை பிடிச்சிரும். பட் நாம இத ஈரப்பதம் போக ட்ரையா வறுத்து வச்சிருக்கிறதுனால ரூம் டெம்பரேச்சர்லயே ஒரு வாரம் 10 நாளைக்கு கூட ஒண்ணும் ஆகாம சூப்பரா நமக்கு இருக்கும். எப்ப தேவையோ அப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. செய்முறையும் ரொம்ப ஈஸி. நீங்களும் தேவைப்பட்டா வீட்ல செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க फ्रेंड्स ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்கறவங்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட அடுத்த வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். Thank you. Once again, thank you for my subscribers also. Bye and thank you. Take care.